கவனிக்க முடிகிறது இல்லை. நம்முடைய பிள்ளைகள் எங்க இருக்காங்க, யார்கிட்ட பழகுறாங்க, யார் கொண்டு வந்து அசுத்தமான காரியத்தை கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. நான் என்னுடைய பிள்ளைகளிடத்துல அடிக்கடி பேசுவேன், என்ன நடக்குது, ஏன்னா எங்கிட்ட நீ இருக்கிற நேரத்தில் பகுதி நேரம் நீ ஸ்கூலில் இருக்கிற, ஸ்கூலில் என்ன நடக்குது, ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைகள் என்ன நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ரெண்டு பேருக்குமே ரெண்டு விதமான கேரக்டர். மூத்தவன் ஒரு மாதிரி சொல்லுவான், இன்னொருத்தவன் இன்னும் சின்னவன் இந்த மாதிரி சொல்லுவான். அப்போது அவங்க சொல்கிற காரியங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அவன் ஒரு வீட்டில் இருந்து தன்னுடைய தகப்பனாருடைய ஃபோனை திருடிட்டு தன்னுடைய தகப்பனாருடைய ஃபோனில் தன்னுடைய எத்தனை 8th ஸ்டாண்டர்டில் கூட படிக்கிற பிள்ளைகளை எல்லாம் வர சொல்லி அசுத்தமான படம் போட்டு காமிக்கிறான். பிள்ளைகள் எங்கே அப்படி நடக்குது யாருக்குமே தெரியாமல். அப்போ எந்த அளவிற்கு 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்றது 13 வயசு, அந்த வயசில் அந்த பிள்ளைங்க எவ்வளோ ஒரு மோசமான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறாங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஃபஸ்ட்டு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாருன்னா, நம்ம ஜெபிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ப்ரேயர் பண்ணாத ஒரு தகப்பன் ஒரு தாய் நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றவே முடியாது. நம்முடைய பிள்ளைகளை பேர் சொல்லி ஜெபிக்கணும். இந்த பிள்ளைகளை எக்ஸாமுக்கு போகும்போது நம்ம ஜெபம் பண்ணி அனுப்பணும், வெளியே போகும்போது ஜெபம் பண்ணி அனுப்பணும். அப்போது இது வரைக்கும் ஒருவேளை அந்த பழக்கம் உங்களுக்கு, நீங்கள் காமனாக உங்கள் மனசில் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். இல்லை, உங்களுடைய பிள்ளைகளுடைய காது கேட்க ஜெபிக்கணும், அவனுடைய விஷனை சொல்லி ஜெபிக்கணும். அவன் எதிர்காலத்தில் என்னவாய் மாறப்போகிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஆண்டவரே இவன் ஒரு டாக்டராக மாறப்போகிறதற்காக நன்றி, இவன் ஒரு ஊழியக்காரனாக மாறப்போகிறதற்காக நன்றி, இந்த மக ஒரு பாடல்காரியாக மாறப்போகிறதற்காக நன்றி, என் பிள்ளை ரொம்ப அது என்னென்ன நீங்கள் மனசில் நினைக்கிறீங்களோ, அப்போது உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெப சத்தம் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்டிப்பாக கேட்கணும். வேதத்தில் ஆகாரை குறித்து வேதம் சொல்லுது. ஆகார் இஸ்மவேல் அப்படின்ற ஒருத்தனை பெற்றெடுக்கிறாங்க. அப்போ தேவதூதன் சொல்கிறான், என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை உன்னுடைய கர்ப்பத்தில் பிறக்க போகிற பிள்ளை துஷ்டனாக இருப்பான், எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது இருக்கிற டென்ஷனில் தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபிக்கணுன்ற எண்ணம் அந்த அம்மாவுக்கு வரவே இல்லை, அந்த உந்துதல் வரவே இல்லை. ஜெபிக்கவே இல்லை. அவன் இன்றைக்கு வரைக்கும் துஷ்டனாக இருக்கிறான், அவனுடைய சன்னதி துஷ்டனாக இருக்குது. ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லை, தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபிக்கிறான். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஃபஸ்ட்டு நீங்கள் மறந்துடவே கூடாது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த 13 வயதுக்கு மேலே இருக்கிற பிள்ளைகளை வளர்த்துறதற்கு முதலாவது தேவையான ஒன்று என்னென்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் ஜெபம் பண்ணணும்.